பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் 27ஆம் தேதி கிருபையின் அக்கினி அபிஷேக அமாவாசை உபவாச ஜெபம் வெங்கிலே இந்த ஜெபம் நடத்தப்படுகிறது. நீங்கள் சென்னையில் இருக்கிறவர்கள் ரெடில்ஸ் வழியாகவும் வந்து தாமரைப்பாக்கம் கூற்றுச்சாலையிலே இறங்கி வெங்கலுக்கு போகிற பஸ்லேயோ ஆட்டோலையில் கடந்து வரலாம். வெங்கலிலே நம்முடைய சற்றுடைய வண்டி இருக்கும், அதில் நீங்கள் வரலாம். இந்த பக்கம் திருவள்ளூர், மப்பேடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்காசத்திரம், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, திருப்பதி, இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் திருவள்ளூர் வழியாய் இல்லை ட்ரெயினில் வருங்க, திருநின்ற ஊரில் இறங்கி அங்கே லக்ஷ்மி தேட்டர் எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி தேட்டர் அந்த பஸ் ஸ்டாப்பில் வெங்கலுக்கு போகிற பஸ்ஸு 580 வண்டி நம்பர், பஸ் நம்பர். ஆட்டோவில் வரவங்க கூற்றோடு தாமரைப்பாக்கம் கூற்றோடுன்னு கேட்டால் அந்த ஆட்டோவில் ஏற்றுவாங்க. தாமரைப்பாக்கம் கூற்றோட்டில் இறங்கிட்டு உங்களுக்கு எதிரே இருக்கிற வெங்கலுக்கு போகிற வழி எதுன்னு கேட்டால் அங்கே ஆட்டோ நிற்கும், அதில் நீங்கள் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபைதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் நம் தேவைகளை சந்தித்து நம்மை நடத்துவார். இந்த நாளிலே டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம் எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் கருவை உம் கண்கள் கண்டன, நான் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண் கண்டன, நான் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கிறீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கரங்களை தட்டி இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி சொல்லுங்க, காண்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், தேவ வல்லமை இறங்குது, அபிஷேகம் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. ஏசப்பா நன்றா சொல்லுங்க சொல்லுங்க, ஏசப்பா என்ன அறிந்திருக்கின்றீ. ஏசப்பா நன்றா சொல்லுங்க, ஏசப்பா நான் என்னை அறிந்திருக்கின்றீ. என் ஏசப்பா நன்றா நீ அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே
கரங்களை தட்டி காண்பவரே தனரம் தனரம் தனா முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே கரங்களை தட்டி முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே நடந்தாலும் ஏசப்பா என்னை அறிந்திருக்கின்றேன் ஏசப்பா முன்னாடி அறிந்திருக்கின்றேன் காண்பவரே ரம்தன ரம்தன ஹல்லேலூயா அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே ஓ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றானி அறிந்திருக்கு கரங்களை தட்டி அம்மே நன்றி ராஜா ரத்தனா இயேசு ராஜா ரத்தன மந்தன நன்றி ராஜா ஓ நன்றி ராஜா இயேசுவே நன்றி ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா ஓ துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா சுகம் தந்து ஒரு குறை வழி நடத்தி வந்தீரையா உடல் சுகம் தந்து கரங்களை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா தனரம் தன இயேசு எல்லா கட்டுகள் அறுக்கப்படுது எல்லா கிரிகள் எரிக்கப்படுது எல்லா யுத்தங்கள் மறைக்கப்படுது தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும் நன்றி ராஜா தனரம் 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 மாரா தன்னாரா திகனனா திகனக நக நக திகனகரம் தனரம் 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 அல்லேலூயா 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது கர்த்தருடைய ஆவியான வல்லமை அபிஷேகத்தினால் இறங்குது இப்ப இறங்குது எரியட்டும் கர்த்தாவே எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடும் வேதனையோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் என் வார்த்தைகள் இந்த டிவில வரக்கூடாது உங்க வார்த்தை அநேகர் கேட்கணும் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போவதில்லை பவுலை பார்த்து சொன்னீர் பவுலே திடன் கொள்ளுங்கள் கப்பல் சேதமின்றி உயிர் சேதம் வராது அப்படிப்பட்ட
அநேகருக்கு சேதத்திலும் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நீ சிஷ்டாந்தகமான ஒரு பதிலை கர்த்தர் நீர் பேசும் அப்பா. மருத்துவமனையில பார்க்கலாம், கண்ணீரோடு பார்க்கலாம், வேதனையோடு பார்க்கலாம். பாடையை சுமந்து வந்தவர்களை பார்த்து சொன்னீர், நில்லுங்கள் என்று சொன்னீர. அழுது கொண்டு வந்தவளை பார்த்து அவள் மீது மனதுருகி சொன்னீங்களேப்பா, நீ அழாதே. எத்தனை பேருடைய போராட்டத்திற்கு இன்றைக்கு நீங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுங்க. கலக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை பேசும் ஆண்டவரே. திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகளாகிவிட்டதே, எனக்கு குழந்தை இல்லையே ஆண்டவரே. எத்தனையோ மருத்துவர்களை நான் சந்தித்து நான் வெறுத்தி அடைந்து போய்விட்டேன். இந்த ராத்திரில என் கூட கர்த்தர் பேசுவார். கண்டிப்பா உங்க கூட இன்னைக்கு கர்த்தர் பேசுவார். நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன் பாஸ்டர், என்னை பார்க்கிறத விட, என்னை கூப்பிடுறத விட, இந்த வேளையிலும் உன் வீட்டின் அறையிற்குள்ளே தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு வெளிப்படுவார். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை இன்னைக்கு வெளிப்பட்டு பவுலுக்கு தைரியம் சொன்னதை போல, பாடைய சுமந்து வந்தவர்களுக்கு தைரியம் சொன்னதை போல, இந்த தொலைக்காட்சியில பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்கு நீங்க தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லு. அது அவர்களை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கட்டும், அவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நல்ல பிதா, ஆமென். புகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு மதியம் 1 மணி முதல், அதாவது வியாழக்கிழமை, நீங்கள் பார்க்கிறது இந்த டிவி நித்தியம் டிவியில். நாளைக்கு பிற்பகல் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி வரை. யோசிக்காதீங்க, அதுதான் உண்மை. சொல்லோட பாஸ்டர் பேசுவாரா? ஏன் அப்படியே குருட்டு புத்தி உங்களுக்கு? தெளிவா பேசும்போது நீங்க சிரிச்சு முகத்தோட பார்க்கணும். என்ன நீங்க இப்படி பார்க்கும்போது எனக்கே டவுட் ஆயிடுச்சு, நம்ம கரெக்டாக தான் பேசுறோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். நாளை மதியம் இதே டிவியிலே 1 மணி முதல் 3 மணி வரை நேரலை நிகழ்ச்சி லைவா சபையில குடும்ப விடுதலை அக்னி அபிஷேக கூட்டம் நடத்தப்படுகிறதை உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பில் அது ஒளிபரப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு, நீ கலங்காதே, நான் உனக்கு துணையாய் வருவேன். நீ கலங்காதே, நான் அல்ல, ஆண்டவர் உனக்கு துணையாய் வருவார். 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கேக்கிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று. கேக்கில பட்டணத்தார் என்னையும் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, கேக்கிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று. என்னையும் என் மனுஷரையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பார்களா என்று நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வருவாரு. சில காரியங்களில நீங்கள் கலக்கம் அடைந்து நம்மை மேற்கொள்ள வருகிறார் என்று ஒரு செய்தியை கேட்டவுடனே தாவீதின் இருதயம் கலங்கினது. அவன் கரங்களை மேல வைத்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் கேக்கிலா பட்டணத்துக்கு வந்ததை சவுலுக்கு அறிவிச்சிட்டாங்களே, ஒருவேளை சவுல் என்னை என் மனுஷரையும் அழிக்க நேரிட்டால் நான் என்ன பண்ணுவேன் என்று கரங்களை
தலைமலை உயர்த்தி கேட்ட போது கர்த்தர் சொன்னாரே, தாவீதே நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா வருவேன். இந்த ராத்திரியிலே கர்த்தர் சில போராட்டங்களுக்கு உனக்கு துணையாய் வருவாரு. சில பிரச்சனைக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வருவாரு. யோசேப்பை குடியில போட்ட உடனே எல்லாம் சொல்லிட்டு அம்புட்டு பையனும் அவனை சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. குடியிலிருந்து தூக்கி எடுக்கும்படி, அவனை வாங்கும்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் அனுப்பினாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கும்படி, உன் பிள்ளையை மீட்டெடுக்கும்படி, உன் காரியத்தை மீட்டெடுக்கும்படி, உன் பொருளை மீட்டெடுக்கும்படி, உன் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கும்படி ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புவாரு. உனக்கு துணையாய் அனுப்புவாரு. குடியில விழுந்து கிடக்கிற யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு துணையை அனுப்பினாரு. அந்த வழி அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வழியை போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் அவர்கள் அந்த வழியை திசை திருப்பினார். இன்னைக்கு யுத்தத்துல இருக்கிற உன்னை காப்பாற்றும்படி, போராட்டத்தில் உன்னை காப்பாற்றும்படி ஒரு தூதனை உன் வழியா கர்த்தர் அனுப்புவாரு. நீ இருக்கிற மருத்துவமனைக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவாரு. அந்த வார்டிலிருந்து கர்த்தரை காப்பாற்றும்படி கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. கேக்கலா பட்டணத்திற்கு வந்துட்டேன்னு சொன்ன செய்தியை சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீதினுடைய இருதயம் உடைந்தது. தாவீதின் இருதயத்துல கலக்கம் வந்தது. எத்தனையோ பிரச்சனைக்கு தாண்டி வந்த நாம இப்ப சரியான ஒரு நெருக்கத்துல மாட்டிட்டோமே. பல நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உங்களை விசாலத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவாரு. உங்க குடும்பத்தை மேலே தூக்கி எடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் கேட்டருளி என்னை விசாலத்துல வைத்தா எல்லா நெருக்கங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தா. லிசன், வாசிக்க கேளுங்கள். கேக்கலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று. நல்லா கவனிச்சுடுங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் சூனி ஜெயிச்சான பயப்படாத. உன் வீட்டையே சுத்தி அடிக்குதா சொல்றாங்களா சிலர். பாஸ்டர் என் வீட்டையே ரவுண்டு கட்டி அடிக்குது. நான் போனா என் புருஷன் போனா என் பிள்ளைங்க என்ன உன்ன ரவுண்டு வளைக்கலாம். இன்னைக்கு அத்தனையும் கர்த்தர் அறுக்கு போகும்படி செய்வாரு, அருந்து போகும்படி செய்வாரு. இன்னைக்கு உனக்கு ரட்சணை நாள், இன்னைக்கு ஒரு அணுகுல நாள். கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நாள். ஒரு பெரிய கலக்கம். யாரு கண்ணுக்கு மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவன் கண்ணுக்கு மாட்டிட்டோமே. யாரு கண்ணுக்கு மறைவா இருந்தோமோ அவன் கண்ணுக்கு நம்ம தெரிஞ்சிட்டோமே. என் காரியத்தை அறிவித்தவனுக்கு முன்பதாக என் ஆண்டவரே, அந்த துஷ்டனுடைய ஆவிக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நாகும் 1:14-15 வீட்டில் படிச்சு பாருங்கள். துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவதில்லை, துஷ்ட வல்லமை உன் வீட்டு பக்கம் வருவதில்லை. கர்த்தர் தாவீதுக்கு சொன்னாரு, தாவீதே தாவீதே நீ பயப்படாத, நீ பயப்படுற மனுஷன் கையில உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. எத்தனை பேர் கையை தட்டி வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். பயப்படாதே, தாவீதை பார்த்துக்க சொல்ல. பயப்படாத தாவீதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகழாத. ஒருவேளை இந்த மாசத்துல எத்தனையோ பிரச்சனை கமிட்மெண்ட் இருக்குல்ல உங்களுக்கு, எல்லாத்தையும் பார்த்து சும்மா நமக்கு ஒரு பயம் வரும். வண்டி டியூ கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும். இன்னும் கொஞ்சம் என்னன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு மாசம் தான், அடுத்த மாசம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்டணும். அப்பதான் தெரியும் எங்கே போய் கேட்கறது, யாருக்கிட்ட போய் நிற்கிறது, யார் கொடுப்பாங்க. ஏற்கனவே வாங்கின கடத்தை கொடுக்க முடியல, இப்போ இதுக்கு மேலே ஒரு தேவை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கலங்கி வீட்டில் இருக்கிறீங்களா?
இல்லை இந்த மாதம் ஏதாவது நான் செய்யணும்னு செய்ய முடியாத போயிடுச்சுன்னு அழுதுன்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதம் உன் தேவை எதுவோ அதை கர்த்தர் கரங்களில் வர பண்ணுவார். கரங்களில் வர பண்ணுவார். போவாசின் வயலில் ரூத்து சிந்தி போன கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா மகளே ருத்துவே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நீ வந்துட்டுல, போவாசின் வழியில வந்துட்டுல, சபைக்குள்ள வந்துட்டுல, ஆண்டவருடைய நன்மைக்குள்ள வந்துட்டுல, ஏதோ ஒரு காரணத்துக்கு நீ வந்திருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. நீங்க டிவி பார்க்கணும், நீ பார்க்கல, ஏதோ எதைச்சா வச்ச என்னமோ போதான்னு பார்த்த, கர்த்தர் உன் கூட பேசுறாரு, உன் பிள்ளைக்கு பேசுறாரு. உன் தேவை எதுவோ கர்த்தர் உன்னை அதை சந்திப்பாரு. கலக்கம் அடைந்த தாவீதுமே, கலக்கம் அடைந்த ருத்துமே, கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள், இந்த ராத்திரியில உங்களுக்கு வேண்டியதை நான் செய்ய போகிறேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலுமே பயப்படாத மகளே. இந்த போவாசன் வயல் உனக்கு தான், இந்த எல்லை உனக்கு தான், இந்த கேக்கிலா பட்டணம் உனக்கு தான். கர்த்தர் தாவீதோடு சொன்னாரு, சீப்பு வனாந்தரத்துல சுத்தி திரிகிற தாவீதே, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சிப்பு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற சத்துருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற தாவீதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். எத்தனை பிரச்சனைக்கு ஒளிந்திருக்கிறீர்கள், எத்தனை போராட்டத்துக்கு ஒளிந்திருக்கிறீர்கள், எத்தனை மந்திரவாதத்துக்கு ஒளிந்திருக்கிறீர்கள், எத்தனை சூரியத்திற்கு ஒளிந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் தாவீதை சவுல் தேடின போது சவுல் கையில தாவீதை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவில்லை. தாவீதை விளக்கின தேவன் உன்னையும் குடும்பத்தை விளக்குவாரு. ஐயா, என் பிள்ளைய ஒரு தீய மனிதன் விரட்டுகிறான், மேற்கொள்ள நினைக்கிறான், என் பிள்ளைய வாழ்க்கையை சூறையாட நினைக்கிறான், என் பிள்ளைய திசையை மாத்திட்டான், என் பிள்ளை படிக்க வேண்டிய பிள்ளைய படிக்க விடாதபடி பாவத்துக்கு கொண்டு போயிட்டான், இப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமா பேசுறாரு. யாருக்கு இந்த வார்த்தையை பேசுறாரு? எந்த சகோதரிக்கு பேசுகிறாரு? எந்த தாய்க்கு பேச தெரியல. உன் பிள்ளைய திசை திருப்பினவன் உன் பிள்ளையை கைப்பிடிப்பதில்லை, உன் பிள்ளையை ஆண்டு கொள்வது இல்லை. அனுதினமும் தேடலாம, உன் பின்னாடி வரலாம, உன் பிள்ளை பின்னாடி வரலாம், ஆனால் அவன் கையில உன் பிள்ளையை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாருமா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, ஒருவேளை வியாதி வந்து மருத்துவமனையில படுத்திருக்கிறீங்களா? ஐயோ, என் புருஷன் படுத்திருக்கிறாரு, என் புருஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மரணம் நேரிடுதுன்னு சொல்லிட்டாங்களே. கர்த்தர் சொல்றாரு, அந்த மரணத்துக்கு அவனை ஒப்பு கொடுப்பதில்லை. ஒருவேளை மரணத்தின் ஆவி உன் வீட்டுக்குள்ள தேடுதா, இல்ல சூனி ஆவி உனக்கு எடுக்க தேடுதா, கர்த்தர் தைரியமா இரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல், உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் இளைச்சல் அடைவார்கள், உன்னோடு கூட போராடினவர்களையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். தாவீதை சவுல் அனுதினமும் தேடின போது தாவீது சவுலை காணாதபடியே கர்த்தர் அவனை விளக்கினதை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் விளக்குவார். கையை மேல உயர்த்திய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும், கிரிகள் எரிக்கப்படட்டும். அனுதினமும் குடும்பத்தை தேடி அனுப்புற மந்திரத்தை கர்த்தர் விலக்கி விடுவித்து காத்தருளும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தும். எங்கள் ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிற இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883